நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சித்திதான் என்கிட்ட பேசல. நீங்களாவது என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. நான் பண்ண தப்புக்கெல்லாம் எனக்கு மன்னிப்பு கொடுங்கப்பா. அப்பா, குழந்தைப்பா, அவன் மேல போய் இப்படி கோவப்படுறீங்க. மன்னிச்சு ஒரு வார்த்தை பேசுங்கப்பா. கல்யாணத்தன்னைக்கு சொல்லாம கொள்ளாம ஓடி போனியே, அன்னைக்கு ஏற்பட்டானோ என்ன அப்படியே இருக்கு. போட்டோம், உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? உன்ன மாதிரி இல்லாம இப்ப அவரு திருந்திட்டாருப்பா. அப்படிதான் நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில கூட ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. ஆனாலும் அவர் பேச்ச என்னால முழுசா நம்ப முடியல. எப்ப வேணாலும் மாறிடலாம். வாழ்க்கையை நரக்கமாயிடுச்சுப்பா. இந்த உலகத்துல எதுவுமே நிரந்தரமானதில்லம்மா. நரகமும் ஒரு நாள் சொர்க்கமா மாறும். நான் உன்னை மன்னிக்கிறேன்னா இல்லையாங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இவ்வளவு பெரிய போராட்டத்துக்கு இடையில உங்களெல்லாம் கட்டி காப்பாத்தினாலே அந்த சித்தி உன்னை மன்னிச்சு ஏத்துக்கிறதா முக்கியம். அவகிட்ட போய் கேளு. சாரதா மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மகளா வந்து பிறந்ததுல நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ அதை விட ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க எனக்கு மாப்பிள்ளைய கிடைச்சதுல. ஸ்ரீதர், லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடணும். உனக்கு பிடிச்ச பயங்கன் பர்த்தா பண்ணி வைப்பேன். புரியுதா? வரோம் ஆண்டி. சரிம்மா. ஏய், மாமூல் கிடையாதா? ஐயோ ஆண்டி. பை. அம்மா நீ கூட வரேன். சரிம்மா. டிரைவர் மேடம், கொஞ்சம் இப்படி போங்க. டேய், சி 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 சி, என்ன புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னும் ஆபீஸ் கிளம்பிட்டீங்களா? அசிங்கமா இல்ல உனக்கு? மூஞ்சப்பார், மூஞ்சப்பார். மாமியார் வீட்டுல இருந்து கிளம்புற மாதிரி சந்தோஷமா லிப்ஸ்டிக் போட்டு நிலிச்சிங்க. டேனியல், டேனியல் ப்ளீஸ். டேனியல் இங்க வாங்க, இங்க வாங்க. அசிங்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல? அடுத்தவன் பொண்டாட்டியை கூட்டின்னு வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு எச்சசோர் கலைகிறேன். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? முதல்ல உங்க வீட்டுக்கு போ. இப்ப நீ போல, நானே உன்னை அடிச்சு துரத்திடுவேன். போ இங்க இருந்து. என்ன டேனி, என்னாச்சுப்பா? ஐயோ, அதெல்லாம் இல்லப்பா. டானி, நீ உள்ள வாயேன். நீ உள்ள வா, எல்லாம் விவரமா சொல்றேன். டானி, இந்த ஆண்டி சொன்னா நீ கேப்பியா மாட்டியா? உள்ள வா, உள்ள வாயேன், உள்ள வா. இதுக்குதான் சொன்னேன் நான் இங்க வர மாட்டேன்னு. நீ தான் எனக்கு கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு வந்த. இப்ப பாத்தல. சரி வா, நம்ம ஆபீஸ் போலாம். இல்ல, நான் ஆபீஸ்க்கு வரல. நான் வீட்டுக்கு போறேன். பிருந்தா, அவரே இப்ப மனநல சரியில்லாம இருக்காரு. நீ எங்க போனீங்கன்னா அனாவசியமான பிரச்சனை வரும். எல்லாம் அம்மா சமாளிச்சுப்பாங்க. நீ வா. உனக்கு தெரியாது ஸ்ரீதர், அவன் அம்மா ஏதாவது பண்ணிடுவான். ஏய் பிருந்தா, டானி உட்காருப்பா. சொன்னா கேளு. டானி, சரி நான் உட்கார்றேன். இத பாருப்பா, என்ன பிரச்சனை? எதுக்கு அழற?
எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. இப்படி அழாதப்பா. பிருந்தா உன்னை பத்தியே தான் பேசிட்டு இருக்கா. அவ உனக்கு தான்ப்பா. அம்மா நீங்க போய் சொல்றீங்க. நீங்க போய் சொல்றீங்க. இல்லப்பா. எனக்கு தெரியும். நான் கருப்பா இருக்குமா அவளுக்கு என்ன பிடிக்கலமா. ஆனா ஸ்ரீதர் வெளியே அசிங்கமா இருக்கும். வேணா கேட்டு பாருங்க, அவனுக்கு அவ்வளவுதான் பிடிக்கும். இல்லப்பா. நீங்க போய் சொல்றீங்க. இல்லப்பா நான் போய் சொல்றேன். டேனி உங்க மகனுக்கு பிருந்தாவை கட்டி வைக்கணும் பாக்குறீங்க. ஐயோ நீங்க போய் இல்லப்பா. சொல்றீங்க. டாடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. சொல்றத கேளு ப்ளீஸ். நான் சொல்றத கேப்பியா மாட்டியா? அவ உனக்கு தான். பிருந்தா இப்படி வந்து உட்காரு. உட்காருமா. அழாத டேனி ப்ளீஸ் அழாத. ஐயோ அழாதப்பா. பிருந்தா உனக்கு டானியை பிடிச்சிருக்குல்ல? சொல்ல சொல்லுமா. டானியை பிடிச்சிருக்குல்ல? வாயை திறந்து சொல்லேம்மா பிடிச்சிருக்குன்னு. பதில சொல்ல மாட்டேன்றமா. அவளுக்கு என்ன பிடிக்கலமா. அதனால நம்ம பதிலே சொல்ல மாட்டேன்றோம். இது ஸ்ரீதரை பிடிச்சிருக்கான்னு கேளுங்கம்மா. ஆமான்னு சொல்லுவாம்மா இமீடியட்டா. பாருங்கம்மா, ஆமான்னு சொல்ல மாட்டேன்றம்மா. சொல்ல மாட்டேன்றோம். இல்லப்பா இல்ல. உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்கு. இல்லம்மா இல்லம்மா. அவ வாய் திறக்காம இருந்தா என்ன அர்த்தம்? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு அர்த்தம். இல்ல. உன்னை அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே அர்த்தம். இல்லம்மா இல்லம்மா இல்லம்மா. சீதா நீ போய் தண்ணி எடுத்துட்டு வா. அழாத டானி. எதுக்கு சீதர் மேல கோவப்படுற? அவன் அண்ணன் மாதிரி. அண்ணனா? வேணா வேணா வேணா. எனக்கு அண்ணனா அவளுக்கு? ஐயோ உனக்கு அண்ணன் இல்லப்பா, பிருந்தாக்கு அண்ணன் மாதிரி. போதுமா? தண்ணி குடு. தண்ணி குடி. இந்தாங்க டேனியல். தண்ணிய குடி. வாங்கிக்க. இந்தா குடி. பாத்தியா எதுக்கு சீதர் மேல கோவப்படுற? சரி மாத்திரை சாப்பிட்டியா? ஏன்? அவளை பார்க்கணும்னு ஆசையா இருந்தது, ஓடி வந்துட்டேன். மாத்திரை சாப்பிடாம ஓடி வந்தியா? சரி நானே மெடிக்கல் ஷாப்புக்கு போய் என் கையாலேயே உனக்கு மாத்திரை வாங்கி தரேன். ஓகேயா? இப்ப அவங்க 2 பேரும் டியூட்டிக்கு போலாமா? வேண்டாமா? வேணாம்மா. சரி ஸ்ரீதர் நீ மட்டும் ஆபீஸ்க்கு போ. இது பார், அவன் உனக்கு ஃப்ரெண்டு மாதிரி. ஃப்ரெண்டா? கை கொடு. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு தான். சரி வாண்டா, ஃப்ரெண்ட் இல்ல. பிருந்தாவுக்கு அண்ணா, உனக்கு மச்சான். போதுமா? கை கொடு. எப்படி கை கொண்டா? கை கொடு. கை கொடு. வெரி குட். இன்னில இருந்து நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே? இத பாருப்பா, சீதரோட எங்க வேணாலும் வெளியில போ, என்ன வேணாலும் வாங்கிக்க, எப்ப வேணாலும் இந்த வீட்டுக்கு வரலாம். இனிமே நீ எனக்கு ஒரு புள்ள மாதிரி. ஓகே? புரிஞ்சுதா? ஓகே. ஸ்ரீதர் நீ ஆபீஸ் கிளம்பு. சரிம்மா. டேனியல் நான் போயிட்டு வரேன். பிருந்தா நான் வரேன். அம்மா நீங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்களேம்மா, உங்களுக்கு கோவமே வராதா? எதுக்குப்பா கோவம் வரணும்? இத பார்ப்பா, வாழ்க்கையில தோத்து போயிடுவோம்னு நினைக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் கோவம் வரும். வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும்ப்பா. ஜெயிக்க நினைக்கிறவங்க கோபம் ஆத்திரம் இதெல்லாம் வரக்கூடாது. இப்போ பிருந்தா ஆபீஸ் போலாமா? வேணாம்மா. வேண்டாமா? சரி பிருந்தா நீ இன்னைக்கு லீவு போடு. அம்மா நான் இன்னைக்கு டியூட்டிக்கு போயே ஆகணும். என்னம்மா பெரிய டியூட்டி? இதை விட என்ன பெரிய டியூட்டி? இன்னைக்கு லீவ் போட்டு இவங்க கூட இருக்கேன். ஓகே புரியுதா? பிருந்தா லீவ் போட்டு இன்னைக்கு உங்க கூட தான் இருக்கா. போதுமா? அம்மா எங்க அப்பா மாதிரி போய் சொல்லல. சொல்லுங்க, எங்க அப்பா மாதிரி போய் சொல்லல. இல்லப்பா. போய் மாத்திரம் சொன்னீங்க, நடக்கிறதே வேற. கொன்னுடுவேன். நான் எதுக்குப்பா போய் சொல்ல போறேன்? இத பார் டேனி, பிருந்தா உன் பொண்டாட்டி, இனிமே உன் கூட தான் இருப்பா. அவளை உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஓகே? போய் சொல்லாதீங்க அம்மா. இத பார், இந்த அம்மா மேல உனக்கு நம்பிக்கை இருக்கு இல்லையா?
அழக்கூடாது. டேனி இனிமே அழக்கூடாது. என் கூட எப்பவுமே எப்படி பேசிட்டு இருப்பீங்களா? பேசிட்டு இருப்பேன்பா. எனக்கு யாருமே இல்லம்மா. அனாதம். இத பாருப்பா, அழாத. நான் இருக்கேன் உனக்கு. பிருந்தாக்கு என்ன பிடிக்க மாட்டேன். அவளுக்கு பிடிக்கிறது ஒண்ணு. அழக்கூடாது, தைரியமா இருக்கணும். டேனி அழாத. அவளுக்கு என்ன பிடிக்க மாட்டேன். சொல்லுங்கம்மா, நீங்க சொல்லுங்கம்மா. காவேரி, காவேரி. இந்த வரேன் சித்தி. சீனுவோட கல்யாண விஷயமா ஐயரை வர சொல்ல சொன்னேனே, சொன்னியா? 4 மணிக்கு தானே வர சொன்னேன். சொல்லல சித்தி. ஏன்? அப்பா தான் வேணான்ட்டாரு. ஆஹா, நானே போய் சொல்லிக்கிறேன். சாரதா, நான் என்ன சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்குன்னு தட்டாம கேப்பியே, நீ ஏன் இப்படி செய்யற? காரணம் தெரியாம என்னால எதுவும் ஏத்துக்க முடியாது. சீனுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நடக்கூடாது. ஏன் பிடிவாதமா இருக்கீங்க? அந்த பொண்ணு என்ன தீண்ட தகாதவளா இல்ல வசதி இல்லாதவளா? நான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டேன், அதனாலதான் அந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன். அப்படி என்ன துரோகம் செஞ்சிட்டீங்க? நேரம் வரும்போது சொல்றேன். இந்த பாருங்க, இந்த குடுகுடுப்புக்காரன் சாம கோடாங்கி மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. சக்தி தான் எனக்கு மூத்த மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டேன், முடிவும் பண்ணிட்டேன். சீனு எதிர்காலத்து மேல எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? அக்கறையா? அந்த பிரசாத் மேல நீங்க காட்டுற அன்பும் பாசமும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சீனு மேல கொஞ்சமாவது காட்டிருக்கீங்களா? அவ்வளவு ஏன்? எவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் நம்ம ஃபேக்டரி விஷயத்துல ஜெயிச்சப்ப, என்னங்க நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னப்ப பிரசாத் தோத்துட்டானான்னு கேக்குறீங்க. அது மட்டும் இல்ல, பிரசாத் தோத்தா நீ தோத்த மாதிரின்னு வேற சொல்றீங்க. எதுக்காக என் அப்பா கிட்ட சத்தியம் வாங்குனீங்க? பிரசாத் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு. என்னைக்காவது ஒரு நாள் நானும் என் பிள்ளைங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு நாளாவது நீங்க சத்தியம் வாங்கிருக்கீங்களா? சொல்லுங்க. ஏன் ஒண்ணுமே பேச மாட்டேன்றீங்க? சொல்லுங்க. நீங்க இப்படி பேசாம இருக்கிறத பார்த்தா அப்பா சொல்ற மாதிரி சொல்றதுக்கே நாக்கு கூசுது. உங்களுக்கும் பிரசாத்துக்கு என்ன உறவு? பிரபாவதிக்கு உங்களுக்கும் பிறந்தவனா? சாரதா, உனக்கு நான் எவ்வளவோ துரோகம் பண்ணிருக்கேன், அதை நான் இல்லைன்னு சொல்லல. என் பொண்ணு காவேரிக்கு ஒரு அம்மா வேணும், பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக என்னை விட எவ்வளவோ வயசு குறைஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் ஃப்ரெண்டு கிருஷ்ணா புரிஞ்சிருக்க முடியாதுங்கிறதுக்காக பிரபா கூட்டி வந்து இங்க வச்சு உனக்கு 1000 தொல்லைகள் கொடுத்தேன். ஒரு தாய்கிட்ட இருந்து எதை பிரிக்க கூடாதோ அதை பிரிச்சு உனக்கு நான் துரோகம் பண்ணேன், இல்லைன்னு சொல்ல. ஆனா இப்ப சொன்னியே, அந்த மாதிரி ஈரத்தனமான காரியத்தை நான் ஒரு நாள் செய்ய மாட்டேன். வைதேகி செத்து போயிட்டான்னு மனசால நினைச்சதுனாலதான் உங்க இடத்துல தாலி கட்டினேன், இல்லைன்னா சத்தியமா தாலி கட்டி இருக்க மாட்டேன். இதுதான் உண்மை. இப்போ சொல்றேன், பேருக்கு தான் அவன் மனைவி, என் உடம்புலையும் மனசையும் நிறைஞ்சிருக்கிறது நீ மட்டும்தான். இதுதான் உண்மை, சத்தியம். கண்டதை திங்கிற நாய் நான் இல்லை, ஞாபகம் வச்சு. கடைசியா சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. இந்த ஆதிக்கம் எல்லாம் என் மேல செலுத்தாதீங்க. இல்ல, நடக்க விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்கும். அப்படி நடந்துச்சுன்னா என் உயிரை கொடுத்தாவது தடுப்பேன். என் உயிரை கொடுத்தாவது இந்த கல்யாணத்தை நடத்துவேன். முடிஞ்ச பண்ணு பாக்குறேன். ஏய், அட்ரஸ் கரெக்டு தானே? கரெக்டா தப்பா தாங்க. இல்லையே? கேட்டு பாத்துடலாங்க. கேட்கணும். யாருங்க நீங்க? ஸ்ரீதரோட அம்மா இருக்காங்களா? நீங்க என்ன இல்ல, வேணும்? ஸ்ரீதர் சாரோட அம்மா கூட நான் பேசணும்னு சொல்லுங்க. உள்ள வாங்க. ம். வாங்கம்மா, உட்காருங்க.
அம்மா உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யார் வந்திருக்காங்க? வாங்க, உட்காருங்க உட்காருங்க. தேங்க்யூ. நீங்க டேனியலோட அம்மா அப்பா தானே? எப்படி தெரியும்? என்னங்க இது, டேனியல் எங்க குழந்தை, அவனோட அம்மா அப்பாவை எனக்கு தெரியாத இருக்குமா? உங்களை பற்றி கூட டேனி என்கிட்ட அடிக்கடி சொல்லுவான். டேனியல் வரலையா? ரொம்ப நாளாச்சு இந்த பக்கம் வந்து. இப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான். ஓ அப்படியா? இப்போ எப்படி இருக்கான்? இப்போ பரவாயில்லைங்க. ஆனால் அடிக்கடி பிருந்தா பிருந்தான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான். அவளை பார்க்கணுன்னு வேற சொல்கிறாங்க. எங்க பிருந்தா இல்லைங்க? அவங்க 2 பேரும் லஞ்சுக்கு வீட்டுக்கு வர நேரம் தான். நீங்களும் இருந்து எங்களோட சாப்பிட்டுட்டு போலாமே. இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசிட்டு கிளம்பி சொல்லுங்க. நான் பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு பல தடவை உன்ட்ட சொல்லியிருக்கேன். வாங்க வாங்கம்மா. ஆ, டேனியல் வரலையா? டேனி ஹாஸ்பிட்டலில் இருக்கான். எப்படிமா இருக்கு? ஏமா பிருந்தா, டேனியல் எப்படி இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டியாம்மா? எது கேட்கணும்? எது கேட்கணுங்கிற? ஏன் பிருந்தா சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்னமோ யோகியமான பிள்ளைய பெத்த மாதிரி நீ பறிஞ்சு பேசிக்கிட்டு இருக்க. ஏமா நீ டேனியல மறந்துடுமா? அவன் எங்கேயோ தொலைஞ்சு போயிட்டான்னு நினச்சிக்கோமா. ஆமாம்மா, நீயாவது நிம்மதியாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, நான் சொல்றேன், நீ அவசரப்படாத. இல்ல பிருந்தா, ஏங்க அவங்கள அடக்கி வைக்கிறீங்க? நீங்க இப்படி திட்டி திட்டி அடக்கி வைக்கிறத பார்த்து பார்த்து தான் உங்க புள்ள டேனியல் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான். அவன் வாழ்க்கை பாழானதுக்கு காரணமும் நீங்க இப்படி நடந்துக்கிறது தான். சாரி, ஏதோ பிருந்தான்னு சொல்ல வந்தீங்களே, சொல்லுங்க. எங்க பிருந்தாவோட வாழ்க்கை என் பையன் டேனினால நாசமா போயிடுச்சுங்க. இங்க வந்திருக்கா, இங்க நிம்மதியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. நாங்க 2 பேரும் ஒரு நல்ல முடிவோட தான் வந்திருக்கோம். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. பிருந்தா உங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன், ப்ளீஸ். நீங்க அப்படிலாம் பேசாதீங்க சார். நீங்க எங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நல்ல நட்பை உங்களால புரிஞ்சுக்க முடியாதா? ச்சே, நீங்க படிச்சவங்க தானே. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் பிருந்தாக்கும் நடுவில் எதுவும் கிடையாது. we are good friends. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பிருந்தா டேனியலோட வைஃப் தான். டேனியல் குணமாய் வந்த உடனே பிருந்தா உங்க வீட்டுக்கு வந்துருவா. அவரை பாருங்களேன், நான் என்னமோ கோபத்துல பிருந்தா வெளியே அமிச்ச மாதிரி அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. பிருந்தா வந்து டேனி அடிச்சு நான் தப்பா நினைக்கவே இல்லைங்க. அவன் அடி வாங்கணுங்க, அவன் நல்லவன் இல்லைங்க. அவ பண்ண சரிதாங்க. என்ன இவன் முன்னாடி அவ அடி வாங்குறது இவளுக்கு தாங்க முடியல. ஏன்னா பெத்த வேளாச்சே, சின்ன பொண்ணு. அவ எங்கேயாவது போய் சந்தோஷமா இருக்கட்டும்னு நான் தான் அனுப்பிச்சேன். இங்க நல்ல இடத்துல தான் வந்திருக்கா. இங்க நிரந்தரமா சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதனால நான் ஒரு முடிவோடு உங்களை கேட்கறேன். நீங்க மாட்டேன்னு சொல்லாம தயவு செஞ்சு உங்க பையனுக்கும் பிருந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்களேன். இல்லைங்க, அவன் சொல்ற மாதிரி அவங்க 2 பேர் உறவையும் நீங்க தப்பா புரிஞ்சுட்டு வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எந்த விதமான தப்பான உறவும் இல்லை அவங்களுக்குள்ள. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்களாக தான் பழகிட்டு இருக்காங்க. பிருந்தா டேனியலோட பொண்டாட்டி, உங்களோட மருமக. அதுல எந்த மாற்றமும் இல்லை. டேனியலோட உடம்பு குணமான உடனே நானே பிருந்தாவை உங்க வீட்டுக்கு மருமகளை அனுப்பி வைக்கிறேன். சரியா? எங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அந்த பேச்செல்லாம் விடுங்க. இத்தோட இந்த மேட்டருக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. திரும்பவும் நான் சொல்றேன், டேனியல் உங்க புள்ள,
பிருந்தா உங்க வீட்டு மருமக, எந்த மாற்றமும் இல்ல. புரிஞ்சுதா? முத நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்க, வாங்க எல்லாருமா உட்காந்து சாப்பிடலாம். வாங்க. இல்ல வாங்க, நாங்க கிளம்புறோம். இல்ல நீங்க வாங்க, சாப்பிட்டு போலாம். வாங்க, நீங்களும் வாங்க வாங்க. தலைய பார கூட முடியல. பாத்ரூம்ல 6 அமர குளிச்சா என்ன உனக்கு? அக்கா, எங்க வீடு ஒண்ணு அரண்மனை இல்ல. எங்க வீட்டு பாத்ரூமையும் புழங்குற இடத்தையும் பிரிக்கிறது ஒரே ஒரு கதவு தான். வெளியில 3 ஆம்பளைங்க நின்னுட்டு இருக்கும்போது நிம்மதியை எப்படிக்கா உள்ள குளிக்க முடியும்? எல்லாம் நீயா தேடிக்கிட்டதானம்மா. பழக்கம் தானே வாழ்க்கை, வேற வழி இல்லைன்னு ஆயிட்டா. கொஞ்சம் நேரம் பூவமும் குடிசையும் கூட பிடிச்சித்தானே ஆகணும். சரி 3 நாள் ராகு காலம், சீக்கிரம் புறப்படும். இப்ப சித்தி வந்துருவாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு போவா. காவேரி, அம்மா ஆஃபீஸ் போயிருக்காங்க, வர்றதுக்கு லேட் ஆகும். அம்மா வந்ததுக்கு அப்புறம் இவர் சொல்லிட்டு தான் போனோம்னா இருட்டிடும். ஸ்வேதா, இருட்டுக்கு முன்னாடி நீ கிளம்புடா. இல்லண்ணா, சித்தி வந்துட்டோம், அவங்க கிட்ட சொல்லிட்டே கிளம்புறேன். இந்தா, இதை செலவுக்கு வச்சுக்கோ. வேண்டாண்ணா, பணம் எல்லாம் வேண்டாம். இல்ல பரவாயில்ல, செலவுக்கு வச்சுக்கோ. இல்ல வேண்டாம். ஏய் சொன்னா இது பாரு, கல்யாணமான பொண்ணுகளுக்கு அண்ணமாருக்கு இந்த மாதிரி கொடுக்கறது அவன் கடமை. பேசாம வாங்கிக்க. இந்தாடா வாங்கிக்க. என்ன ஸ்வேதா மேல வீட்டுக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கியா? தப்பா, ஆமா தாத்தா. உனக்கு பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், புடவை கூட வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பண்ற, வீட்டுக்கு போனோன்னு புது புடவை கட்டி மாப்பிள்ளை கூட கோயிலுக்கு போயிட்டு வந்துரு. அம்மா காவேரி, இந்த பூ ஃபுல்லா ஸ்வேதாவுக்கே வச்சிரு. சரி, உனக்கு நான் அப்புறம் வாங்கி கொடுக்குறேன். அந்த அம்மா இதை புடி. என்னது? இது என் மாப்பிள்ளைக்கு. மாப்பிள்ள, செவ்வாழைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு காவேரி சொன்ன, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பழம் நல்லா இருக்கு, இந்தாங்க மாப்பிள்ள. நாக்கு ருசிக்கு சாப்பிட்டதெல்லாம் ஆசிரமத்துக்கு போனதோட போயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு மாமனாரா மாப்பிள்ள உங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை. ஆசையா வாங்கிட்டு வந்திருக்க மாப்பிள்ள, வாங்கிக்கங்க மாப்பிள்ள. அப்பா, தாத்தா எவ்வளவு ஆசையா வாங்கிட்டு வந்திருக்காரு. நீ செவ்வாழை பிடிக்கும்ல, வாங்கிக்கோங்க. ஆமாங்க மாப்பிள்ள, வாங்கிக்கங்க மாப்பிள்ள. உட்காருங்க. இருக்கட்டும் மாப்பிள்ள. பரவாயில்ல, உட்காருங்க. மாப்பிள்ள உங்க முன்னாடி நான் மாமனாரு அவ்வளவு நல்லா இருக்காது மாப்பிள்ள. அடடா. இன்னும் கிளம்பல? சித்தி, நீங்க வந்த உடனே சொல்லிட்டு போலான்னு இருந்தா சித்தி. சரி கிளம்பு. ஹலோ. என்ன சாரதா, குடும்பத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்க போல இருக்கு. உன் புருஷன் உன் மேல உள்ள பாசத்தினால வீட்டுக்கு வந்துட்டான்னு நினைக்கிறியா? இல்ல, நான் ஆசிரமத்துல போய் மிரட்டல்ல பயந்து ஓடி வந்துட்டான். அவன் ஒரு கோழை. காவேரி, சித்தி, போன்ல உங்க அப்பாவுக்கு ரொம்ப வேண்டியவங்க பேசுறாங்க, பேச சொல்லு. ஹலோ. ஹலோ, நான் பிரபாவதி பேசுறேன். என்ன சாமியாரே, நான் மிரட்டல்ல வீட்டுக்கே ஓடி வந்துட்டீங்க? யாரை கண்டு பயந்தும் நான் ஓடி வந்துடல. என்ன மிரட்டுறியா? சாரதா பக்கத்துல இருக்காங்கிற தைரியம் இல்ல? சாரதா என்ன என்னோட ஒட்டிட்டா பிறந்தா? நீதான் பிரசாத் பக்கத்துல இருக்கிறாங்க திமிரில் பேசுறேன். கூடிய சீக்கிரத்துல அவன் விட்டுட்டு போயிடுவான், அதுக்கப்புறம் தனியா தான் இருப்பேன். அப்ப வந்து பேசிக்கிறேன். ஏன் புள்ள என்கிட்ட இருந்து போயிடுவானா? யார் நினைச்சாலும் அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதையும் பார்த்துடுவோம். பிரசாத் போனதுக்கு அப்புறம் உன் எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது என் கண்ணு முன்னாலேயே தெரியுது. பாவமா நீ.
அப்பா போயிட்டு வரேன்ப்பா. கவரி அக்கா போயிட்டு வரேன். சரி. சீனுண்ணா வரேன். போயிட்டு வாடா. போலாமா தாத்தா? போலாமா. சித்தி, ஸ்வேதா கிளம்புறா. சித்தி போயிட்டு வரேன் சித்தி. இன்னைக்காவது வாய் திறந்து போயிட்டு வான்னு சொல்லுங்களேன். சரி போயிட்டு வா. வரேண்ணா. ஆமா, இன்னைக்கு என்ன சீக்கிரமா வந்துட்டீங்க? எப்பவுமே 6 மணிக்கு மேல தானே வருவீங்க. ஆபீஸ்ல ஒன்றும் வேலை இல்லையா? உன் தங்கச்சி வீட்டுக்கு போறல, அதனால தான் வந்தேன். ஏன் தங்கச்சி உங்க பொண்ணு இல்லையா? பொண்ணு மேல பாசெல்லாம் இருக்கு. சும்மா வரேன்ப்பா. மாப்பிள்ள டியூட்டிக்கு போற வழியில ஸ்வேதா வீட்டுல விட்டு போயிடுறேன். சரிங்க. ஒண்ணுல போன்ல பிரபா வேணுதையா பேசுறேன். யோ, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கம்பெனி எம்டி அதான் எங்க பாப்பா ஆபீஸ் வரப்போது. ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணி வை, ஏசிய போட்டு வை. அப்புறம் அந்த ரிசப்ஷனுக்காக கோணம் நோக்கி கருப்பாய், அவ பேரு சௌமியாவா அவளுக்கு முதல்ல லீவ் கொடுத்து அனுப்பு. வேற ஆள் டெம்பரரியா போடு. சரியா? ஜாக்கிரதையா உஷாரா இருங்க. பாப்பா இன்னைக்கு தான் பாப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ் போற, வீடே கலகலப்பா இருக்கு பாப்பா. இப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கு. பிரபா பிரபா நோக்கு விஷயம் தெரியுமா? பாட்டி, பாப்பா ஆபீஸ் ஒரு நாள் கழிச்சு கிளந்து மூட் அவுட் பண்ணாத. வள்ளி கொடுக்க சாப்பிட்டு வீட்டுல ஓரமா தூங்க போ. கொஞ்சம் சும்மா இருடா. தலை போற விஷயமா கொண்டு வந்திருக்கேன். என்ன பேச விடாம தடுத்துட்டு இருக்கிய. இத பாருடி பிரபா, அந்த கண்ணை இருக்கான் பாரு, அதாண்டி அந்த ஜமீன் கண்ணை. அவன் திருந்திட்டானான். அது மாத்திரம் இல்ல, அவன் பொண்டாட்டியும் கூட்டின்னு மாமியார் வீட்டுல போய் உட்காந்துக்க போறானான். இத பாருடி, இந்த வேலுமணி இருக்கான் பாரு, இவனை போல 10 மடங்கு குறுக்கு புத்தி இருக்கிறவன் அந்த கண்ணை. அவன் மட்டும் சாரதாவோட சேர்ந்துட்டான், அப்புறம் உன்னால சாரதாவை அழிக்கவே முடியாது சொல்லிட்டு. ஏன் பாட்டி, எந்த நேரத்தை என்ன பேச தெரியாதா? போ பாட்டி, உள்ள போ பாட்டி. டேய் நீ சும்மா இருடா. நானும் பார்த்துட்டேன், நீ வேண்டாத என்னத்தையோ பேசி பேசி பிரபாவியும் பிரசாத்தையும் திசை திருப்ப பாக்குறேன். நான் அதுக்கு கண்டிப்பா விட மாட்டேன். இத பாரு, சாரதா இவ பேசாத விட்டா கூட நான் அழிக்காம விட மாட்டேன். அவ என் பொண்ணு என்னையும் பிரிச்சுவா. ஆமா சொல்லிட்டேன், நீ ஏதாவது ஒரு முடிவிடு. ஆமா. என்னாச்சுமா? ஏன் பாட்டி கோவமா போறாங்க? பிரசாத், கண்ணன் திருந்திட்டானா? சாரதா வீட்டோட போய் சேர போறானா? சாரதா வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க யாரும் சந்தோஷமா இருக்க கூடாது. நீ சாருலதாவை மறந்துட்டேன்னு சொன்னது உண்மைன்னா, சாரதா இல்லத்தை எனக்கு மீட்டு கொடுக்குறேன்னு சொன்னது உண்மைன்னா, சாரதாவை பழி வாங்குவேன்னு சொன்னது உண்மைன்னா, கண்ணன் விஷயத்துல ஏதாவது முடிவெடு. அம்மா, நான் என்ன பண்ணணும்? கண்ணன் சாரதா வீட்டோட போய் சேரக்கூடாது. ஆமா, வக்கீலுக்கு ஃபோன் பண்ணுங்க. இல்ல மாப்பிள்ள. ஆமா, அம்மாக்கு இதில் தான் சந்தோஷம்னா நான் எதுவும் செய்ய தயாரா இருக்கேன். தமிழுக்கு ஃபோன் பண்ணுங்க. ஹலோ பிரசாத். வக்கீல் சார், எங்க இருக்கீங்க? திரும்பி பாருங்க, இங்கே தான் இருக்கேன். குட் மார்னிங் மேடம்.
குட் மார்னிங். சொல்லுங்க பிரசாத். அம்மா நீங்க கொஞ்சம் உள்ள போங்க, நான் வக்கீல் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். நானும் இருக்கேன். ப்ளீஸ்மா உள்ள போங்க பரவாயில்ல பிரசாத், சொல்லு. ப்ளீஸ். சொல்லுங்க பிரசாத். வக்கீல் சார், கண்ணனோட கதையை முடிச்சிடுங்க. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் அம்மாவை கூட்டிகிட்டு காஞ்சிபுரத்தில் இருக்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறேன். வேலை முடிஞ்சது எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளைக்கு போலீஸ் கேஸ் அது இதுன்னு ஏதாவது ஆச்சுன்னா நான் தான் மாட்டணும். அம்மாவுக்கு எதுவும் ஆகக்கூடாது. முடிச்சிடுங்க. சரி முடிச்சிடறேன். அம்மா, மாமா, வாங்கம்மா போலாம். நீ போ, நான் தமிழ் கிட்ட பேசிட்டு வரேன். சீக்கிரமா வாங்க மாமா, வாங்க வாங்க. பிரசாத் என்ன சொன்னா? பிரசாத் கிட்ட நிறைய மாற்றம் தெரியுது மேடம். கண்ணனை க்ளோஸ் பண்ண சொன்னாரு. இது எல்லாமே நீங்க கொடுத்த ஐடியா தானே? பேங்க்ல ஷூரிட்டியை வித்ட்ரா பண்ண சொன்னீங்க. சாரதா இல்லத்துக்கு அவனை கூட்டிட்டு போய் நம்மளோட நிலைமையை புரிய வைக்க சொன்னீங்க. அதனாலதான் இவ்வளவு மாற்றம்னு நினைக்கிறேன். இருக்கலாம் மேடம். ஆனா ஒரு விஷயத்துல உறுதியா இருங்க மேடம். எந்த காரணத்தை கொண்டும் மருதப்பனுக்கு மருமகனா பிரசாத் ஆகவே கூடாது. அதுல உறுதியா இருங்க. பிரசாத் நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் சாரதாவை அழிக்கிறது உறுதி. நான் உங்களுக்கு உறுதி கொடுக்குறேன். ஹலோ. நம்மளை என்ன நினைச்சுக்கின்னு இருக்கிறா? இன்னைக்கு சும்மா விடக்கூடாது. 2ல் 1 பார்த்தே தீரணும். பார்த்துடும். ஏமா வயிற்று பசி தாங்க முடியாம தவிச்சுன்னு இருக்கிற நீ. ஊருக்குள்ள இட்லி வித்த வியாபாரம் பண்ணின்னு இருக்கிற. எடுத்துரு 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 எடுத்துரு. என்ன என்ன லுக்கு விடுற? என்ன பேசு. எதுக்கு எடுத்த? ஒன்னும் இல்ல, பேசு. இல்ல எதுக்கு எடுத்த நீ? இல்ல பேசு. எதுவா இருந்தாலும் பேசி தேத்துக்கலாம். என்ன சொல்ல நீ சொல்லு. என்ன நியாயம்? நியாயமா 5 பைசா கையில இல்லாம பசியில தெருவா சுத்தின்னு இருக்கிற. செலவுக்கும் காசு தர மாட்டேங்கிற, வீட்டுக்குள்ள ஏத்த மாட்டேங்கிற. என்ன நியாயம் இது? எங்க அந்த மொட்டை? தண்டை சோறு தின்னுங்கன்னு வேலையும் செய்யாம ஊரை சுத்திக்கின்னு எங்க அந்த மொட்டை? டேய், என்ன நியாயம்னு கேக்குறேன். என்ன லுக்கு விடுற? தம்பிக்கு ஊட்டாளிதை கொடுத்துட்டு சந்தோஷமா நீ இருக்கலாம்னு பாக்குறியா? இங்க பார், அவனை போட்டு தள்ளிட்டு அந்த வெள்ளச்சி இல்ல மாவு அவன் கழுத்துல தாலியே இல்லாம பண்ணி போடுவேன். ஜாக்கிரதை. என் புருஷனுக்கு ஏதான ஆனா கூட பரவாயில்ல, ஆனா என் மருமகளுக்கு ஏதான அந்த ஜட்ஜு கையில சால்ட் கொட்ட சத்தியா கேட்டுக்கிட்டு சொல்லு. ஆரம்பக்கு நான் வந்துக்கு நான் பேசிக்கிறதுக்கு. அங்க கூயினுங்கிற ஒன்னும் இல்ல கண்ணு, ஒரு சொரினை கத்தி நின்றது. நீ நிறுத்து. ஐயா, நீங்க 2 பேரும் சேர்ந்து வர சொல்ல அந்த ராமரு சீதையும் அப்படியே நடந்து வந்தா போலக்குது. ராசாத்தி இந்த ஏரியாவில் 2 பேரும் சேர்ந்து போய்க்கினீங்கன்னா யாராவது கண்ணு பட்டுட போகுது. நீ முன்னால போனா நீ பின்னால போய்க்க. ஸ்வேதா முன்னால போய்க்கினா நீ பின்னால போ. இரு இந்த வார என்ன எடுக்கிற? ஒன்னும் இல்ல, ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நொல்ல கண்ணு, கொள்ளி கண்ணு எல்லாம் நாசமா போட்டேன். போசல அந்த மாரியம்மன் கோயில போய் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கின்னு போங்க. அதெல்லாம் சரி, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது கண்ணு. இருக்கட்டும். சமுதிரத்துக்கு போறோம்ல, வெறுங்கையா வீசுன்னு போறது. இதை எடுத்துன்னு போத்தாவல 4 இட்லி கெடி சட்னி கட்டி கூட எடுத்துன்னு போறேன். சும்மா இல்ல, நான் சும்மா புழுப்பெல்லாம் காட்டிக்கிறேன். போசல அந்த லாலா கடையில 1 கிலோ ஸ்வீட் வாங்கி. ஏய், யாராவது சாயந்தரம் வீட்டுக்கிட்ட வா. மாமியார் வீட்டுல எனக்கு கிடைச்ச மரியாதை பத்தி சொல்றேன். சரி அத்தை, நான் போயிட்டு வரேன். வாராசதி.
சோடியா பார்க்க சொல்ல என் கண்ணே பட்டுடும் போலகுது. காவேரி கண்ணனும் ஸ்வேதாவும் வராங்கன்னு சொன்னேன். இவ்வளோ நேரம் ஆகியும் காணோம். எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். என்ன சீனு புரியாம பேசுற? கண்ணன் திருந்தி மாப்பிள்ளையா இன்னைக்கு தான் முதல் முறையா நம்ம வீட்டுக்கு வராரு. அப்பா அதெல்லாம் கலந்துக்காம கோயிலுக்குன்னு காலையில எழுந்து போயிட்டாரு. சித்திக்கு கண்ணன் பேரை கேட்டாலே பிடிக்காது. வேலைக்கு போன தாத்தா வேற இன்னும் காணோம். வீட்டுக்கு ஆம்பளையா இருந்து நீ தானே அவங்கள வரவேற்கணும். நீ ஒன்றும் ஆஃபீஸ்க்கு போக வேணாம், லீவ் போட்டுரு. புரிஞ்சுதா? ஏமா ஸ்வேதா மாப்பிள்ளை வந்துட்டாங்களா? இல்லப்பா. அவங்க வரப்போற விஷயத்த சித்திக்கிட்ட சொல்லிட்டியா? ம். முதல்ல போய் சொல்லு, இல்லைன்னா அவன் வந்தோடனே ஏட உடம்பா பேசி அவன் மனசை புண்படுத்திடுவா. போ. என்ன எங்க மாநாடு? நம்மளோட வீட்டுக்கு கண்ணனும் ஸ்வேதாவும் வராங்க. யாரு? அந்த குடிக்காரனா? இல்ல சித்தி, அவரு ரொம்ப நல்லவரா திருந்திட்டாரு. ஆஹா, எப்படி? அந்த குடிக்காரனே உனக்கு லெட்டர் போட்டு சொன்னானா நான் திருந்துட்டேன்னு? ஸ்வேதா ஃபோன் பண்ணா, அவதான் இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா. ஆஹா, அதுக்கு தான் இந்த ஆர்த்தி கரிச்சிங்க நின்னுட்டு இருக்கேன். அவனுக்கு இது ஒண்ணுதான் கேடு. உண்மையிலேயே திருந்தி வரவங்கள மன்னிச்சு ஏத்துக்கலன்னா அப்புறம் திருந்தவே முடியாத அளவுக்கு கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லுமா. காவேரி, உங்க அப்பா வேணா அந்த குடிக்காரனை மாப்பிள்ளையா ஏத்துக்கலாம், ஆனா நான் ஏத்துக்க மாட்டேன். அம்மா நீ சும்மா இரு. தக்காளி தக்காளி தக்காளிமா மோ தக்காளி. என்னங்க, இதுதான் அத்தை சொன்ன கோயில். வாங்க உள்ள போய் சாமி கும்பிட்டு வரலாம். ஐயா ஏதோ கூப்பிட்டிய, நீ ஆசைப்பட்டியன்னு ஒரு தடவை வந்தேன். அப்புறம் பார்க்கறவங்களாம் நான் திருந்துட்டேன்னு நினச்சிப்பாங்க, நான் அட்டு மாதிரி ஆடுவேன், பிரச்சனையா போயிடும். அப்படியெல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. நீங்க வாங்க சாமி கும்பிடலாம். நான் வரல ஸ்வேதா, நீ போ. சொன்னா கேளுங்க. நான் வரலன்னு சொல்றேன்ல. ஐயோ நீங்க வாங்க. வாங்கன்னு சொல்லல. ஐயோ நான் நம்பிக்கலப்பா, ஏதோ பொண்டாட்டி ஆசைப்படுறாளேன்னு போறேன், இல்லன்னா ராத்திரில அழுவான்னு சொல்ல வந்தேன். பாலு, என்னப்பா ரொம்ப நேரமா காத்துட்டு? ஆமாப்பா, உனக்காக தான் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறேன். வா போலாம். என்னங்க, முதல்ல வீட்டுக்கு போறோம். காவேரி அக்கா இருப்பாங்க, கொஞ்சம் பூ வாங்கிட்டு போவோமே. ஐயா, காவிரிக்கு அவளோட புருஷா தான் மூடடிக்கிறது இருக்கிறானே, அவனே பூ வாங்கி கொடுக்குதுல ஸ்வேதா. நான் பூ வாங்கி கொடுத்தா இந்த நல்லவனை பத்தி உலகம் தப்பா பேசும். வேணா ஒண்ணு பண்ணு, அந்த முனையில பழைய பூ இருக்கிறானுங்க, பாதி ரேட்ல கிடைக்கும், வாங்கி கொடுத்துரு. சரி பூ வேண்டாம், அட்லீஸ்ட் பழமாவது வாங்கிட்டு போவோமே. அதான் அவங்க வீட்டுல பழந்துன்னு கொட்டப்பட்ட பெருசு ஒன்று இருக்குதுல்ல, அதுக்கு ஏதாவது புகையில வெத்தலைன்னு சுருட்டு வருமா சொல்லு, சூப்பரா இருக்கும் படையப்பா சுருட்டு. இதுதான் கொஞ்சம் நேரம், வாங்கிறியா? பூவும் வேண்டாம் பழமும் வேண்டாம், உங்க வாய் வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இருந்தா போதும். அது முடியாது ஸ்வேதா, அந்த மோடல நாலாம் படம் இருக்குது, திருநெல்வேலி அல்வா சூப்பரா இருக்கும். ரொம்ப நல்லா அத்தைக்கு அல்வா இருக்குன்னு ஆசை, இன்னும் வாங்கி கொடுத்துட வேண்டியதான். நீங்க திருந்தினாலும் உங்க வாய் திருந்தவே திருந்தாது. பாஸ் கொஞ்சம் வரீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம். வணக்கம் சார். எப்படி இருக்க? நல்லபடியா இருக்கிறேன் சார். ஆமா, துட்டு வாணி எங்க? நான் ஏதோ உங்ககிட்ட பணம் வருதான் ஞாபகம் இல்லையா? தோல்ல கை போட்டு பணம் கேட்குறீங்க. பாத்து வாங்க. தாத்தா என்னாச்சு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல, உள்ள வா பேசிக்கலாம். என்னம்மா என்னாச்சு அவருக்கு? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, உள்ள வாங்க சொல்றேன், வாங்க உள்ள போவோம். வாங்க. சித்தி, தாத்தா பாருங்க சித்தி. என்னாச்சு?
என்னாச்சுப்பா? அது வந்து சித்தி, நாங்க 2 பேரும் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருந்தோம். வர வழியில 2-3 ரவுடிங்க இவரை கொலை பண்ண பார்த்தாங்க. தாத்தா தான் வந்து காப்பாத்தினாரு. தாத்தா மட்டும் வரலன்னா எல்லாரும் அவர் செத்தே போயிருப்பாரு. இதுக்குதான் நல்லவங்களோட சேரணுங்கிறது. தப்பான போக்குல போனா தப்பு தப்பா தான் நடக்கும். நீங்க எதுக்கு அங்க போனீங்க? மொள ஸ்வேதாவோட மாப்பிளமா, அவர் உயிருக்கு ஆபத்துனா எப்படி நான் பார்த்து சும்மா இருக்கிறது? இந்த பாருங்கப்பா, எனக்கு உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கு நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உள்ள வாங்க. நீ உள்ள வா. அப்பா, நான் உங்களை தான் சொன்னேன். சாரதா, பாவமா மாப்பிள. இத பாருங்க, உங்களுக்கு வேணா அவன் மாப்பிள்ளையா இருக்கலாம், எனக்கு யாரும் மாப்பிள்ளை கிடையாது. உள்ள வாங்க வாங்க. சாரதா, என்ன பேசுற நீ? குரல் இனிமையா இருக்குங்கிறதுக்காக புயல் மட்டும்தான் கோவணும்னு சொன்னா மொத்த கானகமும் மயான அமைதியாயிடும். ராவணன் ஒருத்தன் பிறக்கலன்னா ராமனோட பெருமை இந்த அளவுக்கு பேசப்படுமா? மஞ்சக்கோட்டை தாண்டாம வாடுறது பெரிய விஷயம்தான். ஆனா அந்த மஞ்சக்கோட்டை தாண்டி செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சு படாத துன்பப்பட்டு இன்னைக்கு திருந்தி மாப்பிள்ள வந்திருக்காரு. அவரை மன்னிச்சு ஏத்துக்குமா? நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? படம் முழுக்க வன்முறையை காட்டி எடுப்பீங்க. ஏன் இப்படி படம் எடுத்தீங்கன்னு கேட்டா வன்முறையை தடுக்கிறதுக்காக இப்படி காட்டுறோன்னு சொல்ற மாதிரி இருக்கே. சாரதா, ஏனோ எனத்தோட தானே சேரும். நீங்க வாங்க உள்ள. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.